வணக்கம் சகோஸ், இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ட் நான் உங்க மஹி. ஒரு தலைவன் தலைவியை பிரிந்து பணி நிமித்தமாக வேறு ஊருக்கு செல்ல இருப்பதால் தலைவி வருந்துகிறாள். அதனை உணர்ந்த தோழி தலைவனிடம் மன்றாடுகிறாள். என்னவெல்லாம் சொல்லி தலைவனை வெளியூருக்கு செல்லாமல் தடுக்கிறாள் என்பதை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கேட்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில் அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை விட கம்மியான விலையில் நமக்கு இந்த பைமோட்டில் கிடைக்குதுங்க. பாருங்கள், நானும் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இத்தனை பொருட்களும், அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் 1000 ரூபாயில் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க நம்ம பைமோட். பாருங்கள், இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் அதுவும் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க பணத்தை சேமிங்க. ஓகே சகோஸ், இனி கதைக்குள் பயணிப்போம். நான் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையுமே உங்களுடைய கற்பனை சக்தியை பயன்படுத்தி கற்பனை செய்யுங்க. அப்போது மட்டுமே நீங்க சங்க காலத்துக்கே போயிட்டு வந்த ஒரு அரிய அற்புத உணர்வு உங்களுக்கு உண்டாகும். தலைவன் வெளியூருக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறான். அப்போது அவரை காண வந்தாள் தோழி. உள்ளே வரலாமா? குரல் வந்த திசையை நோக்கி வியப்புடன் பார்த்தான் தலைவன். சற்று தயங்கி, தாங்கள் யார், என்ன வேண்டும் என்று வினவினான். நான் தங்கள் காதலியின் தோழி கமலை. இதுவரை தங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்திருந்த உறவானது இப்போது மூன்றாவது ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்பதை எண்ணி வியந்தான் தலைவன். பின்னர், ஆம், உள்ளே வாருங்கள் என்றான். நன்றி. என்ன வேண்டும்? எங்களை பற்றிய உண்மை அவள் சொன்னாள் என்றால் நீங்கள் அவ்வளவு நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். அத்துடன் ஏதாவது முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும் எனவும் எண்ணுகிறேன். சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, தென்பாண்டி கடலிலே கொட்டி கிடக்கும் முத்துக்களை எடுத்து அதனை ஆரமாகவும் அத்துடன் குறவர்கள் பரிசாக கொடுத்த சந்தனத்தையும் தனது மார்பு முழுவதும் ஆரமாகவும் அணிந்து காண்போருக்கு குளிர்ச்சி அளித்து போரிடுவோருக்கு தலைமை தாங்கி நல்வழி காட்டி வெற்றி பெறச் செய்து வெற்றி கடவுளாக முகமலர்ந்து பொதிகை மலையிடத்தை காட்சி அளிக்கும் சாட்சாத் அந்த முருகப்பெருமானை போல ஆரம் இரண்டையும் அணிந்து சிறு பொழுது இல்லாமல் பெரு பொழுதும் இல்லாதவர்களுக்கு பரிசை வாரி வாரி வழங்குபவன் தென்னவன் மறவன் பாண்டியன். அவன் கையிலே வேலும் சொல்லிலே அம்பும் கொண்டும் நீதி தவறாமல் ஆட்சி செய்து வருகிறார். இவன் வருவதை கண்டாலே பகைவருக்கு நடுக்கம் உண்டாகும். இவனை அறிந்தோர் மட்டுமல்லாமல் அறியாதோர் கூட இவன் பேச்சை ஏற்று நடப்பார். ஏன், கைப்பழக்கமற்ற குழியில் விழுந்த முன்பின் தெரியாத யானை கூட இவன் பேச்சிற்கு கட்டுப்பட்டு மேலெழும்பும். இவ்வளவு சிறப்புமிக்க பாண்டிய அரசின் படை தளபதி பன்னி என்ற நீவீர் பல வித்தைகளை கற்றிருந்தவர். மற்றொரு கண் பார்வைக்கே என்ன பொருள் என கூறும் வல்லமை படைத்தவர். தற்போது பணி நிமித்தமாக வேறொரு நாட்டிற்கு செல்கிறீர். நீர் செல்லும். நீர் நினைத்தது அனைத்தும் நினைத்தவை போல கை கிட்டும். ஆனால் தக்க இடம் பார்த்து சுத்தமான படுக்கை விரித்து அப்படுக்கையிலே என் தோழியை கிடத்தி அவளை தழுவி நீவிர் அனுபவிக்கும் இன்பம் எவ்வாறு உங்களுக்கு கிட்டும்? சுற்றி பறந்து கிடக்கும் இவ்வயலில் செந்தி பொறி கிளம்புவது போல் ஆங்காங்கே நெற்பு பூத்து கிடக்கின்றது. இதன் வயலே அதன் எல்லையாகும். இவ்வாறு கொழுத்து வளர்ந்துள்ள வயல் காற்றில் அசைந்தாடும் அழகினை அவள் காணும்போது தனிமை வயப்படுவாள். மழைக்காலம் வேறு தொடங்கிவிட்டது. இக்காலத்தில் அடிக்கும் வாடை காற்றினால் கரும்பு காடு, வாழை தோப்பு, நீர் குளம் போன்றவற்றில் காணப்படும் பறவை கூட உடல் நடுங்கி தன்னை மறைத்துக் கொள்ளும். அப்பேற்பட்ட பறவை இனங்களே தன்னை மறைத்துக் கொள்ளும் போது பாவப்பட்ட இப்பேதை
இவ்வாடை காற்றில் நீரீரின்றி என்னவாவாளோ? தன் தனிமையை தாங்கிக் கொள்ளாமல் தன்னை மாய்த்து கொள்ளவும் தயங்க மாட்டாள். எனவே தாங்கள் எங்கு சென்றாலும் என் தோழியையும் அழைத்துச் செல்லுங்கள். தாங்கள் புறப்படும் செய்தியை கேட்ட போதிலிருந்து என் தோழி தன்னை வருத்திக் கொண்டுள்ளாள் என தோழி மன்றாடினாள். இவற்றை எல்லாம் கேட்ட தலைவன், கமலை, வருத்தம் கொள்ள வேண்டாம். இதோ இந்த தொடங்கிய மழைக்காலம் முடியும் முன்பே யாம் வந்து என்னவளை சேருவோம் என கூறு. அத்துடன் இந்த செப்பினால் செய்த என் உருவச் சிலையை அருகில் வைத்துக் கொள்ளவும் சொல் என கூறினான். இதை கேட்டு தோழி செப்பு சிலையை பெற்றுக்கொண்டு வணங்கிவிட்டு சென்றாள். தன் தோழியிடம் தலைவன் கூறிய செய்தியை கூறிவிட்டு அச்சிலையையும் ஒப்புவித்தாள். அதை பெற்ற தலைவி மனம் மகிழ்ந்தாள். இதையே நம்மளுடைய ஆசிரியர் எப்படி பாடலா, அதாவது செய்யுளா பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். தன்கடற் பிறந்த முத்தின் ஆரமும் முனைத்திரை கொடுக்கும் துப்பின் தன்மலை தெரல் ஆறும் பரம்பின் கடவுட்பேணி குறவர் தந்த சந்தின் ஆரமும் இருபேர் ஆரமும் எழில் பெற அணியும் திருவிழ் மார்பின் தென்னவன் மறவன் குழியில் கொண்ட மரா யானை மொழியின் உணர்த்தும் சிறுவரை அல்லது வரைநிலையின்றி இரவலர்க்கு ஈவும் வல்வாய் அம்பின் கோடை பொருணன் பன்னி தைய பயம் கெழு வேள்வியின் விழுமிது நிகழ்விது ஆயினும் தெற்கு ஏற்பு கழிமழை பொழிந்த பொழுதுக்குள் அமையத்த சாயல் இன்துணை இவற்பிரிந்து உரையின் நோயின்றாக செய்பொருள் வயிற்பட மாசையில் தூமடி விரிந்த சேக்கை கவவு இன் புறாமை கழுக வளவயல் அழல் நுதி அன்ன தோகை ஈன்ற கழனி நெல்லின் கவை முதல் அலங்கள் நிரம்பு அகன் செருவில் வரம்பு அணையா துயல் வர புலம்பொடு வந்த பொழுதுகொள் வாடை இளங்கு பூங்கரும்பின் ஏற்களை இருந்த வெண் குறுகு நரல வீசும் நுண்பல் துவலைய தன்பனி நாளே. ஓகே சகோஸ், எப்படி இருந்தது கதை? அண்ட் நான் கதை சொல்லும் விதம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில மறக்காம பதிவிடுங்க. அண்ட் அது மட்டும் அல்லாம நம்மளோட காணொலி பக்கத்துல மோட்டிவேஷன் ஸ்டோரி, வாழ்வை மாற்றக்கூடிய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல கதைகளை நாம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிச்சயம் போய் கேளுங்க. இந்த கதைகள் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்களோட வாழ்வோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். காதல் கொடுத்து பெறக்கூடிய வியாபாரம் அல்ல. காதலை கொடுங்கள், பிறகு தானாக பெறுவீர்கள். அன்பை பகிர்ந்து அழகான சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் வித் மஹி.